பட்டுவிட்டது. நேரமின்மை காரணமாக நான் விரிவாக பேச முடியாது. திருக்குரானில் இடம்பெற்றிருக்கும் இன்னும் 2 விஞ்ஞான உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குரான் சூரா அல் கியாமாவில் அத்தியாயம் 75 வசனங்கள் 3 மற்றும் 4 இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய எலும்புகள் சிதைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்ட பிறகு அவனுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று திரட்டி நியாய தீர்ப்பு நாளன்று மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்ற நிராகரிப்பாளனின் கேள்விக்கு படைப்பாளன் என்ன பதில் சொல்கிறான்? அதற்கு படைப்பாளனின் பதில், அவன் எலும்புகளை மட்டும் ஒன்று திரட்டவில்லை, நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். திருக்குரான் இங்கு என்ன சொல்ல வருகிறது? எலும்புகளை மட்டுமல்ல, உங்கள் விரல்களின் நுனியை கூட என்னால் துல்லியமாக அமைக்க முடியும் என்பதற்கு என்ன அர்த்தம்? 1880 சர் பிரான்சிஸ் கோல்ட் விரல் ரேகையை பதிவு செய்கின்ற நுட்பத்தை முதலாக கண்டறிந்து இந்த உலகிற்கு சொன்னார். எந்த 2 மனிதர்களது விரல் ரேகையும் ஒன்று போல் இருக்கவே இருக்காது. கோடிக்கணக்கான மனிதர்களில் கூட ஒரே வடிவத்தை கொண்ட 2 நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விரல் ரேகைகள் இருக்கும், ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்காது. இன்று காவல்துறையினர், FBI, CIA, CID இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விரல் ரேகையை தான் பயன்படுத்துகிறார்கள், மனிதர்களை அடையாளம் காட்ட. யோசித்து பாருங்கள், 1880 சர் பிரான்சிஸ் கோல்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் பெற்றுவிட்டது. உங்கள் எலும்புகளை மட்டுமல்ல, அதை விட்டுவிடுங்கள், உங்கள் விரல் நுனிகளை கூட என்னால் மறுபடியும் அமைக்க முடியும் என்று படைப்பாளன் சொல்கிறான். நான் என் சொற்பொழிவை முடிப்பதற்கு முன் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள இன்னொரு விஞ்ஞான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். தகட ஷான் என்று ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் வலி உணர்ச்சியை குறித்து ஆராய்ச்சி செய்வதில் அதிக நேரத்தை செலவழித்தார். இதற்கு முன்பாக வலியை உணர்வதற்கு மூளைதான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு மருத்துவர்களுக்கு தோலில் உள்ள சில வலி உணர்விகள்தான் வலியை நாம் உணர காரணம் என்று தெரிய வந்தது. அதனால்தான் தீக்காயமடைந்த யாராவது ஒரு நோயாளி மருத்துவரிடம் வரும்பொழுது அந்த மருத்துவர் ஒரு ஊசியை எடுத்து தீக்காயம் பட்ட இடத்தை குத்தி பார்ப்பார். நோயாளி வலியை உணர்ந்தால் மருத்துவருக்கு சந்தோஷம். வலி உணர்விகளுக்கு ஒன்றுமாகவில்லை, இது மேலோட்டமான தீக்காயம்தான். நோயாளி வலியை உணரவில்லை என்றால் மருத்துவர் சோகமாகி விடுவார். வலி உணர்விகள் அழிந்து விட்டன, அது ஆழமான காயம் என்பதால். பேராசிரியர் தகட ஷான் திருக்குரான் வசனத்தின் மொழிபெயர்ப்பை படித்தார். அது குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது. திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. திருக்குரானில் அவர்களது தோள்கள் கருகிய பிறகு அவர்களுக்கு புது தோள்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வலியை உணரக்கூடிய வலி உணர்விகள் தோலில் உண்டு என்பதுதானே அர்த்தம். திருக்குரான் சொல்கிறது, எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. நம் அனைவருக்கும் ஹிட்லரை தெரியும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாதி அவர்தான். 60 லட்சம் யூதர்களை அவர் கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது. 60 லட்சம் யூதர்களை அவர் எரித்தே கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது. இன்று ஹிட்லரை கைது செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீர்கள்? என்ன தண்டனை? ஒருவேளை எரிக்கலாம். அது நியாயமாகுமா? அதனால் ஒரு உயிருக்குத்தான் ஈடு செய்ய முடியும். மீதமுள்ள 59,99,999 மரணங்களுக்கு என்ன பதில்? என்ன செய்ய போகிறோம்? திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. ஹிட்லரை 10 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், 60 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், ஆனால் இந்த உலகத்தில் அது முடியாது. திருக்குரானின் இந்த அற்புதமான வசனம் பேராசிரியர் தகட ஷானிடம் காண்பிக்கப்பட்ட பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு புத்தகத்தில் வலி உணர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. பிறகு பேராசிரியர் கீத் மூர் போன்ற மற்ற விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு, மொழிபெயர்ப்பை படித்த பிறகு, அதன் விளைவாக ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அனைவரின் முன்பாக அவர் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதர் என்று சாட்சி பகர்ந்தார். மறுபடியும் நம் நாத்திக நண்பரிடம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இவை அனைத்தையும் திருக்குரானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்போம். அந்த நாத்திகரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? படைப்பாளன்
தயாரிப்பாளன், கண்டுபிடிப்பாளன், உற்பத்தியாளன், செய்தவன், இந்த படைப்பாளன், இந்த உற்பத்தியாளன், இந்த தயாரிப்பாளன், இந்த கண்டுபிடிப்பாளனை முஸ்லிம்களான நாங்கள் அல்லாஹ் என்கிறோம். அவனை இறைவன் என்கிறோம். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞானபூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நம்மால் நிரூபித்திட முடியும். திருக்குரானை வைத்து மட்டும்தான் என்னால் விஞ்ஞானபூர்வமாக இதை நிரூபித்திட முடியும். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானம் இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை. எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் திருக்குரானில் இருக்கும் அநேக விஷயங்களை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால் நிரூபிக்க முடியாது. ஆனால் திருக்குரானின் ஒரு வசனம் கூட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெரும் வேதியியல் விற்பனரும் நோபல் பரிசு பெற்றவரும் ஆவார். அவர் சொன்னார், மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி, விஞ்ஞானமில்லாத மதம் குருடு என்று அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். திருக்குரான் என்பது ஒரு விஞ்ஞான நூலே அல்ல. அது ஒரு மெய்ஞான நூல். அந்த மெய்ஞானத்தை வெளிப்படுத்தும் 6000த்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகளை, அடையாளங்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு மகத்தான நூல் திருக்குரான். திருக்குரானில் 6000 அத்தாட்சிகள் உள்ளன. அதாவது 6000 ஆயத்துகள் உள்ளன. அந்த 6000 ஆயத்துகளில் 1000த்திற்கும் மேற்பட்டு விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன. விஞ்ஞானத்தின் உதவியோடு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல, அது முடிவானதும் அல்ல. என்னை பொறுத்த வரையில் திருக்குரான் தான் எனது அளவுகோல். நான் நாத்திகர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, முஸ்லிம் அல்லாதவர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் முழுமையானது, அவர்களது அளவுகோலான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை என்னுடைய அளவுகோலான திருக்குரானுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்று நேற்று தெரிய வந்த விஷயங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நிரூபித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் திருக்குரான் தான் முழுமையானது, விஞ்ஞானம் அல்ல. அவர்களுடைய அளவுகோலை பயன்படுத்தி என்னுடைய அளவுகோலுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞானபூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களும் விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்பவர்களும் எனது இந்த பேச்சை கேட்ட பிறகு படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். கண்டுபிடிப்பாளன், தயாரிப்பாளன், உற்பத்தியாளன், அவனை நாங்கள் அரபு மொழியில் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். இந்த காரணத்தினால்தான் பிரசித்தி பெற்ற தத்துவ மேதை பிரான்சிஸ் பீக்கன் சொன்னார், அரைகுறை விஞ்ஞான அறிவு ஒருவனை நாத்திகன் ஆக்கும். ஆனால் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவன் இறை நம்பிக்கையாளனாகத்தான் இருப்பான் என்றார். அதனால்தான் இன்று கூட விஞ்ஞானிகள் கடவுளை மறுத்து பேசுவதில்லை. கடவுளின் பெயரால் கற்பனை அபத்தங்களை சாடுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். திருக்குரான் வசனத்தின் ஒரு மொழிபெயர்ப்பை கூறி எனது சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 53 அது சொல்கிறது, சனூரீம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன அன்னஹுல் ஹக். நிச்சயமாக இந்த வேதம் உண்மைதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் காண்பிப்போம் என்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான ஆதாரங்களை காட்டுகின்ற பொறுப்பினை அவனே ஏற்றுக்கொள்கிறான். அவ்வுண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை அதை செய்வேன் என்கிறான். என் மகன் கூறிய அதே வாசகத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நோ காட், நோ பீஸ். நோ காட், நோ பீஸ். ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை என்று பொருள். ஆகவே இறைவன் இல்லை எனில் கண்டிப்பாக அமைதியும் இராது. ஆங்கிலத்தில் KNOW, நோ என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பொருள். இறைவனை தெரிந்து கொண்டால் அமைதியை அறிந்து கொள்ளலாம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே. நீங்கள் இவ்வளவு நேரமாக சிறப்பான பாராட்டத்தக்க சொற்பொழிவாற்றினீர்கள். உங்களின் வரவை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி வேண்டுகிறேன். இப்போது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்வியை நான் வாசிக்கிறேன். சஞ்சீவ சேனசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர். கடவுள் மனிதனை ஒரு தனித்தன்மையில் படைத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறதே, ஆனால் இன்று மனிதன் குளோனிங் மூலம் பல உயிர்வாழ் இனங்களை படைக்க தொடங்கிவிட்டானே, இது கடவுள் கோட்பாட்டிற்கு முரண்பாடாக இல்லையா டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே? இந்த கேள்வி பதில் நேரத்தை துவங்கும் முன்
பார்வையாளர்கள் அனைவரும் ஒலிவாங்கி மூலம் கேள்வி கேட்பதையே நான் விரும்புகிறேன். நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் ஒலிவாங்கியை வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இருக்கிறது டாக்டர். அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் உள்ளன. ஆனால் இந்த